வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தயாரிப்பாளர் சங்க தலைவராக விஷால் இருந்தபோது 12 கோடி ரூபாய் முறைகேடு என புகார். விஷால் நடிக்கும் படங்களை எடுக்கும்போது தங்களுடன் ஆலோசித்த பிறகே முடிவெடுக்க வேண்டும் என தயாரிப்பாளர் சங்கம் அறிவுறுத்தல். கர்நாடகாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த நாமக்கல்லைச் சேர்ந்த ஓட்டுநர் சரவணன் குடும்பத்துக்கு நிதி உதவி. 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை குடும்பத்தாரிடம் வழங்கியது கர்நாடக அரசு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 84,000 கனஅடியாக அதிகரிப்பு. ஒகேனக்கல் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வர வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுரை. கர்நாடக அணைகளின் தண்ணீரால் மேட்டூர் அணைக்கு காவிரி நீர்வரத்து மேலும் அதிகரிக்கலாம் என்பதால் போதிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கிருஷ்ணகிரி, சேலம், திருச்சி, தஞ்சை உள்ளிட்ட 9 மாவட்ட ஆட்சியர்களுக்கு மத்திய நீர்வளத்துறை கடிதம். சிவகங்கை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பெண் உதவி பொறியாளரை தாக்க முயன்றதால் பரபரப்பு. பணி பாதுகாப்பு வழங்க கோரி ஊழியர்கள் வாயிலில் அமர்ந்து போராட்டம். கோயம்புத்தூரில் குப்பையில் தவறுதலாக போட்ட 7 சவரன் தங்கச்சங்கிலியை மீட்டுக் கொடுத்த தூய்மை பணியாளர்கள். மாநகராட்சி கூட்டத்தில் கவுன்சிலர்கள் பாராட்டு. கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் தீயை அணைப்பதற்கு 12 நாட்களுக்கு 76 லட்சம் ரூபாய் செலவு. தேநீர், உணவுப் பொருட்களுக்கு மட்டும் 27,51,000 ரூபாய் செலவு என மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். மதுரையில் கடந்த ஆண்டில் 12ஆம் வகுப்பு தேர்வில் விடைத்தாள் மாற்றிய விவகாரம். கல்வித்துறை அதிகாரிகள், பெற்றோர், மாணவர் என 9 பேர் கைது. அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் பொதுச் செயலாளர் என குறிப்பிட்டு எப்படி மனு தாக்கல் செய்ய முடியும்? OPS உள்ளிட்டோர் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியதால் மன்னிப்பு கோரிய EPS தரப்பு. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே நாளை முதல் 2 நாட்கள் சில மின்சார ரயில் சேவைகள் ரத்து. தாம்பரத்தில் பராமரிப்பு பணிகள் நடப்பதால் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்றும் தெற்கு ரயில்வே அறிவிப்பு. டெல்லி சாணக்கியபுரியில் 257 கோடி ரூபாய் மதிப்பில் வைகை தமிழ்நாடு இல்லத்திற்கு அடிக்கல். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி மூலம் அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கார்கில் போர் வெற்றியின் 25வது ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய பிரதமர் நரேந்திர மோடி. கார்கில் போருக்கு பிறகும் பாகிஸ்தான் பாடம் கற்கவில்லை என்றும் வீரர்கள் மத்தியில் பேச்சு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தொழில் முதலீடுகளை ஈர்க்க ஆகஸ்ட் 22ஆம் தேதி அமெரிக்கா செல்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கூகுள் நிறுவன CEO சுந்தர் பிச்சையையும் பயணத்தின் போது சந்திக்க உள்ளதாக தகவல். திருப்பூர் அருகே மரணிக்கும் தருவாயிலும் பள்ளி குழந்தைகளை காப்பாற்றிய வேன் ஓட்டுநருக்கு மரியாதை செலுத்திய பள்ளி மாணவிகள். முதலமைச்சர் உத்தரவின்படி 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை குடும்பத்தினரிடம் வழங்கினார் அமைச்சர் சாமிநாதன்.
சென்னை ECR சாலையில் பிறந்தநாள் பார்ட்டி என்ற பெயரில் அட்ராசிட்டி, மேலும் 2 பேரை கைது செய்த காவல்துறை. இந்திய கிரிக்கெட் அணியில் அரசியல் எதுவும் நடக்கவில்லை. காயங்கள் காரணமாகவே சில போட்டிகளில் பங்கேற்க முடியாமல் போனதாக தமிழகத்தைச் சேர்ந்த வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன் மதுரையில் விளக்கம். இடையில எனக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பிரேக் அப் அண்ட் டவுன்லேயே இருந்தேன். ஸோ இந்த வருஷம் IPL நல்லபடியாக பண்ணேன். ஸோ ஆல்வேஸ் நான் அந்த மாதிரி எந்த ஒரு தாட்டும் கிடையாது. ஏன்னா என்னோடய வேலையை என்னோடய ப்ராசஸ் வந்து நல்லபடியாக பண்ணிகிட்ருக்கேன். அது நடக்கும், எப்போ நடக்கணுமோ அது கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். திரைப்பட தயாரிப்பாளர் சங்க நிர்வாகிகள் மீது மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் என்று விஷால் தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு. விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செந்தில். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். 2017 மற்றும் 19 காலகட்டத்தில் அவர் தலைவராக இருந்தார். அந்த சமயத்தில் தயாரிப்பாளர் சங்கத்துடைய வைப்பு தொகையை 7,50,00,000 ரூபாய் தொகையை அவர் தவறாக பயன்படுத்தியதாக கூறி அவருடைய திரைப்படத்திற்கு இனிமேல் ஒத்துழைப்பு வழங்குவது இல்லை என தயாரிப்பாளர் சங்கம் முடிவெடுத்து தற்போது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பு இது குறித்து விஷால் தரப்பில் கேட்டபோது அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், இந்த நிர்வாகிகள் மீது தன் படங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என கூறியிருக்கக்கூடிய இந்த தயாரிப்பாளர் சங்கத்தினர் மீது மான நஷ்ட வழக்கு போட இருப்பதாக அவர்களுடைய தரப்பில் கூறுகிறார்கள். ஏனென்றால் சங்கத்துடைய வைப்பு தொகையை தன்னுடைய தலைமையிலான அந்த நிர்வாகத்தினர் என்பது செயற்குழுவில் முடிவெடுத்து நலத்திட்ட உதவிகளுக்காக பயன்படுத்துவது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அப்போதைய செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் என அனைவரும் கையெழுத்திட்டுதான் அந்த தொகை எடுக்கப்பட்டது. அந்த தொகை நலிந்த தயாரிப்பாளர்களுக்கு பென்ஷன் வழங்கவும், அதன் மட்டுமில்லாமல் அவர்களுக்கு மருத்துவ காப்பீடு வழங்குவதற்கான கட்டணத்தை செலுத்துவதற்கும் தான் பயன்படுத்தப்பட்டது. இவை அனைத்தும் செயற்குழு மற்றும் நிர்வாக குழு ஒப்புதலோடு தான் நிறைவேற்றப்பட்டது. அதற்கான கணக்குகள் அனைத்தும் வங்கி கணக்குகள் மூலமே பணம் செலுத்தப்பட்டது. எனவே இதில் தனிப்பட்ட முறையில் தங்கள் தரப்பிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே ஒரு நிர்வாகத்தின் முடிவாக தான் எடுத்தோம். அது மட்டும் இல்லாமல் தற்போதைய நிர்வாகத்தில் செயலாளராக இருக்கக்கூடிய கதிரேசனும் அப்போது செயலராக இருந்தார். அவரும் கையெழுத்திட்டிருக்கிறார். அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். எனவே விரைவில் தற்போது இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தினர் மீது மான நஷ்ட வழக்கு தொடர இருப்பதாக விஷால் தரப்பினர் கூறியிருக்கிறார்கள். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில் ராஜா.